சார் இந்திய சித்தர்களா சொல்லிடுறோம் சார். இந்திய சித்தர்களா அந்த மொழிக்கு மாத்திட்டோம். அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி. சரிங்க. ஆமாம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். அங்கே ப்ரீமியர் ஷோவில் இப்போ இதுதான் முடியல அது. ஸோ அதனால் நாங்கள் பாதியில் வந்துட்டோம். பட் ப்ரீமியர் ஷோவில் இருக்கார். பட் அவர் வரேன்னாரு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு 2 நாளில் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டெஃபினட்டாக. தனியாக அவர் நம்ம இல்லை சார். சித்த மருத்துவம் மட்டும் இல்லை சார். நம்ம வந்து நம்முடைய அதான் நம்ம தமிழ் மரபு வழியாக இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம். ஸோ அதற்கான ஒரு மீட்டெடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமாக சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதில் தேவைப்பட்டது. ஸோ அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமாக தான் இந்த அகத்தியா இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த படத்திற்கான அங்கீகாரம், நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் மீண்டும் அடுத்த கதைக்களங்களில் இது மாதிரியான நம்முடைய தொன்மை வரலாறு அல்லது தொலைந்து போன அந்த சரித்திர வரலாற்றுகளை திரைவடிவுபடுத்தணுங்கிற ஒரு ஊக்கம் கண்டிப்பாக கிடைக்குது. நிச்சயமாக பண்ணலாம். கலைஞர் வசனத்தை படமாக்கினவர் திருமூலர்னு அவங்கெல்லாம் நம்பாத ஒரு விஷயத்தை அந்த இயக்கத்திலிருந்து வந்து எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்! பேப்பர்லயே காட்டியிருப்பீங்க, திராவிடம் காட்டியிருப்பாங்க. அது சும்மா டுபுக்கு. நான் சொல்றது திருமூலர் யாரு? திருமூலர் ஏத்தாங்களா இல்லையா? சிரிக்காதீங்க, உண்மை சொல்லுங்க. திருமூலரை இந்த அரசாங்கம் ஏத்துக்குதா? சார் திருமூலரை நான் ஏத்துக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏத்துக்கிறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து தமிழ் சித்த மருத்துவங்கள் பூரா இந்த நீங்க சொல்ற மாடல்களால் அழைக்கப்பட்டு வருது. சித்தர்களே திருமூலர்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த படைப்பினுடைய நிறைவிலேயே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். வரலாறு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த வரலாறுலாம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. டைட்டில் நான் படிக்க முடியல. நாங்கள் இருந்தே 10 தான் இருந்தோம். இந்த 2 பேரும் உடையாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு மாறுதலை கொண்டு வந்தீங்க. சரி. எப்படின்னா தமிழ் அந்த மாடல்ல இருந்து மாறி தமிழ்ல கொண்டு வந்திருக்க பாருங்க. அதுக்காக உங்களுக்கு நிச்சயமா உச்சி வந்து பாராட்டணும் சார். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்க அப்படி இருந்தீங்க, இப்ப மாறிட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. ரங்கநாதனே சொல்றது எனக்கு ரங்கநாதரே சொல்ற மாதிரி இருக்கு. அண்ணா வந்தது பாதி படத்துக்கு அப்புறம் இது எப்படி பாருங்க. நான் உங்கள்கிட்ட வந்து பாராட்டினால திருமூலர் 18 சித்தர்கள் சாங் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இவரு சாங் பார்க்க முடியாது. சாங் பார்க்காம அந்த திருமூலர் எல்லாம் பார்த்தோம் சார். அது நல்லா இருக்கு. ஆனா சின்ன ஒரு வருத்தம். ஆனா நம்ம தமிழ் போராளியை மட்டுமே துரோகம் பண்ணி கொலை பண்றாங்களே. எல்லா படத்தையும் அதான் வைக்கிறீங்க. கடைசியா மட்டும்தான் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஏன் நிறைய விஷயங்கள் நம்முடைய இல்ல நம்முடைய வரலாற்று ரீதியா நம்முடைய போராளிகள் எல்லாமே அப்படி ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவங்க தான். மற்றபடி யாரு போராளி இல்ல. அப்ப வந்து ஆளுமை வர்க்கம் வந்து பெரிய வலிமையான ஆயுதங்களோட இருந்தது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரியான சம்பவங்கள் அப்ப நடந்தது. சைவத்தை உயர்த்தி வைணவத்தை கொஞ்சம் தாழ்த்தி இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ அப்படி இல்லை சார். அப்படி சார் இல்லை சார். சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை சார் அவங்க வந்து கேமரா திரும்புங்கப்பா. சார் அது அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்ராட்ல பண்ணோம் சார். ஆமாம் சார். முதல்ல வந்து ஜீவா சார், அர்ஜுன் சார், அந்த எட்வர்டு 3 பேரையும் வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா சண்டை காட்சியை தனியாக கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணார். அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அதை சிஜி ஒர்க்
கொடுத்து இவங்க அந்த ஃபைட்டில் வர்ற ட்ரெஸ் வரைக்குமே 3D மாடல் பண்ணது, ஹேர் எல்லாமே 3D மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராடில் இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணவங்க. ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ஸோ ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனாக பண்ணார் கணேஷ் சார். அதனால தான் வந்து அந்த 1 இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவங்களால தான், அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாராக இருந்ததால தான் முடிஞ்சுது. ஆமாம், ஓகே சார். அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்களாம் நல்லா எழுதி 1940s வந்து பாரதிதாசன் கவிதை புத்தகம். அது கலர் ரேப்பர் அந்த வெப் ஆஃப்செட் 1940s கிடையாது. லேட்டஸ்ட் மாடல் புக்ஸ் மாதிரி இருந்தது அந்த புத்தகமா. அந்த 1940s அவர் ஃபாரின்ல இருந்து எடுத்துன்னு வந்தார் சார். பாரதிதாசன் இல்லை சார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இந்த கலர் ரேப்பர் ஆஃப்செட் இந்த பிளாஸ்டிக் பிரிண்ட் 1940s கிடையாது. 40sல சித்தார்த் வந்து அந்த புக்கை உள்ள வைக்கிறார். ஆமாம். இல்லை, நாங்கள் வந்து 1940ல் கூடுமான வரைக்கும் நாங்கள் ரொம்ப பார்த்து பண்ணோம் சார். ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து அர்ஜுன் சார் இறங்குற சீனில் பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன போர்டு வரும், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அந்த பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் பார்த்த ஆவணத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆறு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இல்லை ஃப்ரெஞ்ச் பீரியடில் அதை டபுள் ஆராக மாற்றுச்சுனாங்கன்னு. பிரிண்ட்டு கியூபுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டபுள் ஆர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம். ஸோ கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்தில் நம்ம வந்து சொல்லும்போது பிழை நேர்ந்துடக்கூடாதுங்கிறதில் ரொம்ப சிரத்தையாக தான் பண்ணோம். பட் அந்த நீங்கள் சொல்கிற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில் தான் கொண்டு வந்து அதை வச்சோம். மேபி அதை ஷைனிங்காக தெரிஞ்சிருக்கும். எண்டுகார்டு போடும்போது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து படம் ஃபினிஷ் ஆயிடுச்சு வராங்க, வெளியே வராங்க. நானே வெளியே வந்துட்டேன். அப்போ சாங்ஸ் ஒன்று தான் பார்க்குறது உள்ள எவ்வளோ நல்லா இருக்கு, ஏன் வேற ஏதாவது பண்ணி இல்லை சார், அது ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒன்று பண்ணலான்னு ஒன்று யோசித்தோம். பட் அதுக்கான ஸோ இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் முடியும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதால. ஆனால் அது இப்போ ஒரு ஸ்டைலாக இருக்குல்ல. அதனால அப்படி முடிச்ச உடனே எல்லா ஆடியன்ஸும் வெளியே வந்துருவாங்க சார். ஆமாம், ஸோ அது தெரியலையே. அதுக்கு ஃபர்ஸ்ட் அது நடுவில் தான் வச்சிருந்தாரு. பட் அது கொஞ்சம் கதை வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை, அவரே அதை வந்து இது பண்ணார். இல்லை சார், அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் பண்ணியிருக்காரு சார். ஸோ அதனால் அவர் ஆமாம், நாங்களும் அதே டைமில் தான் சார் படம்லாம் பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 5-10 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர் சீனியர் சார். இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் போட சொல்லியிருந்தேன்னா அகத்தியா. அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி சார், அகத்தியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து சார் அந்த அம்மா வந்து அவங்க அகத்தியான்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அதை வந்து தலைப்பாக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. நீங்கள் கடைசியில் இல்லை, அதான் அதுக்கு என்னுடைய நோக்கமாக என்ன இருந்ததுன்னா, அந்த அம்மா வந்து அவனை அகத்தியான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த கடைசியில் கூட அகத்தியா அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அதையே டைட்டில் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதால தான் அதை வச்சோம். ஆமாங்க சார், யானை வணங்கி வேறு இப்பயும் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். அது அப்படி தான் சொல்கிறாங்க. யானை வணங்கி வேறால் ஒரு யானையவே கட்டுப்படுத்த முடியும். இதை மன்னர்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க. மன்னர்கள் வந்து மேலே பராக் போகிறாங்கல்ல, அதில் அப்போ வந்து அவங்க ஒரு சேஃப்டிக்காக யானை வணங்கி வேற வந்து வச்சுட்டு தான் போவாங்க. அது அங்குசம், அது அந்த இதில் இருக்குங்கிறது. ஆமாம், அது மாதிரி அதில் அதான் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருடைய ஆதரவையும் கொடுத்து பெரிய படமாக கொடுங்க. லைட்டு போடுங்கண்ணா. ஸோ இங்கே அப்படியா, சாரி சார். சூப்பர். ஸோ இந்த தருணத்தில் வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கும் வேம் மீடியா நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் நீங்களும் ஏதாவது சொல்கிறீங்களா சார்? ஆமாம் சார். ஸோ இவ்வளவு தூரம் இப்போ ஊடக நண்பர்கள் வந்து இதில் தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ நாளை தினம் எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்கள் எல்லோரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்கள் எல்லார்ட்டையும் வச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.